இந்த அரசியல் ரீதியா அண்ணனுடைய மரணத்தை மறக்கடிக்கணும், அண்ணன் இவ்வளவு பெரிய கொள்கையை தோண்டி புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரை பயன்படுத்துறாங்கன்னா அவங்களுடைய சொந்த மனைவியே இந்த அரசு மிரட்டி பண்ணி வைத்து இப்பொழுது அந்த மிரட்டல்களுக்கெல்லாம் ஊட்டல்களுக்கெல்லாம் அவர்கள் பணிந்து தனி கட்சி என்று ஒன்றை இன்று ஆரம்பித்து அண்ணனுடைய கொள்கைக்கு எதிரானது. அண்ணன் இருந்திருந்தால் இந்த பகுஜன் சமாஜ் கட்சி ஏன் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாற்றை சொல்லுகின்றேன் கேளுங்கள். அதாவது இங்கே ஒருத்தர் சொன்னார் இதுக்கு முன்னாடி பேசும்பொழுது, ஏன் இவங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட பற்றி பேசலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எம்பி பேசும்போது சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். எம்பி பேசும்போது நம்முடைய பகுஜன் சமாஜ் கட்சியில் யாருக்குமே அதாவது இதுவரைக்கும் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பெகஞ்சி அன்னை மாயாவதி அவர்கள் 4 முறை முதலமைச்சராக வந்தபொழுது ஒரு முறை கூட அவர் வாழ்த்து சொல்ல மாட்டார். ஏனென்றால் அப்படி வாழ்த்து சொன்னால், அப்படி வாழ்த்து சொல்லும்போது அந்த பகுஜன் சமாஜ் கட்சியுடைய அந்த கேடர்ஸ் அவங்க எல்லாமே நிறைய பேர் இங்கே உருவாகிடுவாங்க. சங்கர் சிங் வகையாக்கு சொல்லுவார், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்யாண் சிங்க்கு சொல்லுவார், லல்லு பிரசாத் யாதவ் சொல்லுவார், முலாயம் சிங்க்கு சொல்லுவார். ஆனால் பெகஞ்சி மாயாவதி அவர்களுக்கு கலைஞர் இதுவரைக்கும் வாழ்த்து சொன்னதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பரம்பரையில் வந்ததுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நோக்கம் என்னவென்றால் 65% வாக்குகள் தாழ்த்தப்பட்டவர்கள், தலித்துகள் என்று சொல்லும் தலித்துகள் தாழ்த்தப்பட்டவர் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்துவதை நான் வாபஸ் வாங்கிக் கொள்கின்றேன். தலித்துகள் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட மக்களுடைய வாக்குகளிலே நீங்கள் மேடை ஏறி அமர்ந்து கொண்டு யாரை அழிக்க பார்க்கிறீர்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் தலித் மக்களை ஒடுக்க பார்க்கிறீர்கள். இன்னும் ஓப்பனாகவே சொல்றேன், உங்க கூட்டணியிலேயே திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவன் இருக்காரு. அவர் கொடியேற்ற விடுறீங்க, நீங்க கொடியேற்றினாக்கா போயிருங்க 100 போலீஸ் நிலையம். நான் என்ன கேட்கிறேன், ஜாதிக்கு ஒரு நீதியா இந்த நாட்டில்? ஜெகன் முத்தியார் ஒரு எம்எல்ஏ 4 பேர் டிஸ்கஷன் வருவாங்க. 4 பேர் டிஸ்கஷன் வரும்போது ஏதாவது ஒரு ஆஃபீஸர் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்காக ஒரு அதாவது இது விடுதலை சிறுத்தைகளுடைய இவர் திருமாவளவன் விசிக கட்சியுடைய தலைவர் ஒரு மாநாடு நடத்துறாரு. அந்த மாநாடு தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன பண்ணுதுன்னா காலையில் 12 மணிக்கு போய் அவர் கைது பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு 250-300 போலீஸை விட்டு அந்த செய்தியை பெருசாகுது. இவர் மாநாடு நடத்தினார் எங்கன்னே தெரியாத அளவுக்கு ரிப்படிப்பு பண்றாங்க. நீங்க கூட இருந்தாலும் உங்களுக்கு நீங்க என்னதான் நீங்க தோளோடு தோல் நின்னா கூட உங்களுக்கு துரோகம் பண்றதுதான் தலித்துகளுக்கு எதிரான அரசு தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நான் உறுதியாக சொல்லிக் கொள்கின்றேன். அதனால்தான் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் இந்த இயக்கத்தை வலுவாக கட்டி அமைத்தார். ஏன் இதை நான் சொல்லுகின்றேன் என்றால் பகுஜன் சமாஜ் கட்சி 4 முறை ஆட்சி அமைத்த கட்சி, தமிழ்நாட்டிலே 8 முறைக்கு ஈக்குவல், 8 முறை வந்தது போல அர்த்தம். அப்படி ஒரு ஆட்சி அமைப்பதற்கு ஒரு பயிற்சி உள்ள ஒரு கட்சி இங்கு வந்துவிட்டால் இந்த கட்சி மிகப்பெரிய எழுச்சி வளர்ச்சி அடைந்துவிடும் என்ற ஒரே காரணத்துக்காக பகுஜன் சமாஜ் கட்சியும் அம்பேத்கரிய கொள்கைகளும் இங்கு வேறு கூடாது. அப்படி வேறு ஒன்று விட்டால் இங்கு திராவிட மாடலை சொல்லி நீங்கள் மணல் கொள்ளை அடிக்கின்றீர்களே, மணலிலே நீங்கள் கரிகாலன், எஸ்ஆர் எம்பெச்சரி, ராமச்சந்திரன் இவர்களிடம் 300 கோடி மாமல் வாங்குகின்றீர்களே உங்கள் குடும்பத்திற்கு, அது நின்றுவிடும். போலி லாட்டரி டிக்கெட் விற்கின்றார்களே மணல் மாற்றி இவர்களிடம் ஆயிரக்கணக்கான கோடிகளிலே நீங்கள் 1 லட்சம் கோடி பிசினஸிலே எவ்வளவு பணம் வாங்குகின்றீர்கள், அந்த பணம் அந்த மாமல் நின்றுவிடும். ரோடு போடும் கான்ட்ராக்டிலே பல 1000 கோடிகள் நீங்கள் டெண்டரிலே ஊழல் நடத்துகின்றீர்களே, இந்த ஊழல் நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்டுவிடும். இந்த மக்கள் ஒன்று சேர்ந்து விட்டால் இந்த மக்களை ஒன்றிணைப்பதை விட இந்த தலைவன் யார் ஒன்றிணைக்கின்றானோ அந்த தலைவனை சாய்த்து விட்டால் அனைத்தும் முடிந்துவிடும் என்றுதான் இந்த நாளை தேர்ந்தெடுத்தீர்கள். இந்த நாள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். அன்பு சகோதரர்களே, இங்கு நான் சொன்ன அந்த எம்எல்ஏ இன்னைக்கு அந்த கட்சியிலே இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்க கூடவே இருக்காரு. அந்த எம்எல்ஏ 17 வருஷமா ட்ரை பண்றாரு எங்களை, எங்ககிட்ட முடியவே முடியல. 11 மாசம் ட்ரை பண்ணி 12
2வது மாசம் அண்ணியை கொண்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணனுடைய கொள்கையை 17 வருஷம் செழிக்க முடியல. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க திராவிட முன்னேற்ற கழகம், எங்க அப்பா காலத்துல அடிக்கடி பெருமை பேசுவாங்க. அப்பா காலத்துல நாங்க திராவிட முன்னேற்ற கழகம், அதனாலதான் எங்களுக்கு ஒரு ஈடுபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு உண்மையை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். சேகர் பாபு என்ற ஒரு அமைச்சர், அந்த அமைச்சர் அண்ணன் இருந்த 3வது நாளிலே தொலைபேசியிலே வருகின்றார். தொலைபேசியில் வரும்போது யாரிடம் அந்த தொலைபேசி நம்பரை வாங்குகின்றார் என்றால், கராத்தே தியாகராஜன் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சி இப்போது பிஜேபியில் இருக்கின்றார். அவரிடம் அந்த தொலைபேசி நம்பரை யாரிடம் வாங்குகிறார்? நம்முடைய பிரஸ் செந்தில் என்பவரிடம் வாங்குகின்றார். வாங்கி செல்லும், காஞ்சிபுரம் செல்லும் என்று சொல்லக்கூடிய அண்ணனுடைய பிஏவாக இருந்த அவருக்கு தொலைபேசியில் வருகின்றார். நான் அந்த இடத்திலே இருக்கின்றேன். அப்போது வரும்போது அந்நியாரிடம் பேச வேண்டும் என்று சொன்னார். அப்போது நான் சொல்லும்போது என்னிடம் அந்த செல்வம் போனை எடுத்து கொடுத்த போது சேகர் பாபு அவர் பேசுகின்றார். சொல்லுங்க சார், என்ன வேணும், என்ன பேசணும்? இல்லை, நான் மிஸ்ஸஸ் ஆம்ஸ்டாங் கிட்ட பேசணும் அப்படின்னாரு. இல்லைங்க, அவங்க கொஞ்சம் வருத்தமா இருக்காங்க, இப்போ பேச முடியாது. என்கிட்ட சொல்லணும். இல்லை உங்ககிட்ட இல்லை சார், அவங்க கிட்ட பேசணும், ப்ளீஸ் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னாரு. நான் மைக் வச்சு கொடுத்தேன். மைக் வச்சுமா, நீ வக்கீலெல்லாம் வச்சு பேசாதம்மா, நீ பேசுறதாண்டாக்கா நம்ம 2 பேரும் டைரக்டா பேசிக்கலாமா? எதுவாக இருந்தாலும் நான் நேரடியாக வரேன். எது இருந்தாலும் உங்களுக்கு சிஎம் செய்ய சொல்லிக்கிறாமா, கவர்மெண்ட்ல நான் செய்யறேம்மா, நீ வக்கீல் இப்படி மைக்ல கேட்டுனே அந்த சவுண்டு அப்படியே வாங்கிட்டு அவங்களும் கொஞ்சம் சைலண்டா அந்த நேரத்தில் நான் இப்போ பேசுறேன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படியே மைக்கை கட் பண்ணிட்டு வச்சோம். அன்னைக்கு தேதியிலிருந்து தொடர்ந்து சேகர் பாபு வீட்டுக்கு படையெடுத்துனே இருந்தாரு. அந்நியார் வீட்டுக்கு கூட லோகேஷ்னு சொல்லிட்டு ஒரு தம்பி, மாவட்ட செயலாளராக இருந்த தம்பி, அண்ணனுடைய கூட நண்பராக இருந்த அந்த போர்வையில மேயர் பிரியா, சேகர் பாபு இவர்களால் தொடர்ந்து நான் இல்லாத நேரத்தில் அந்நியாருக்கு படையெடுத்து அவருடைய மூளையை கழுவி இன்று ஒரு தனி கட்சி, இந்த கட்சிக்கு துரோகம் செய்யும் அளவிற்கு வருகின்ற மேலிட பொறுப்பாளர்களுக்கு எதிராகவும் கட்சியுடைய தலைமைகளுக்கு எதிராகவும் அவர் தொடர்ந்து ஒரு 28 கூட்டங்களை நடத்தி அவர் இந்த நிலையிலே இன்று நின்றிருக்கின்றார். அப்படி ஒரு இந்த கட்சி ஆரம்பித்ததுக்கான காரணத்தை சொல்லிவிட்டேன். எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பிக் பாஸ் உடைய டாஸ்கை அவர் நிறைவேற்றி விட்டார் என்று இனிமேல் தான் தெரியும். என்று வந்த 40 கட்சி தலைவர்களும் அவங்களுடைய ஆரம்பித்த புது கட்சிக்கு வாக்களிப்பார்களா என்றால் அந்த வாக்களிக்க மாட்டார்கள், இனி வரவும் மாட்டார்கள். இந்த நாளை தேர்ந்தெடுப்பதே ஒரு சூழ்ச்சி தான். நம்முடைய தம்பி ரீகன் ஆம்ஸ்ட்ராங்குடைய ஒரு பேட்டியை பார்த்தேன். அவர் சொன்னார், அவர் இந்த நாளை தேர்ந்தெடுத்து அண்ணனுடைய கொள்கைகளை மாய்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த சூழ்ச்சி வலையிலே அவர் வீழ்ந்துவிட்டார். இதுவரை அண்ணனுடைய கொள்கையை சாய்க்க முடியவில்லை என்றாலும் அவருடைய கொள்கையை அந்நியாரை வைத்து சாய்க்க நினைத்தார்கள். அது நடக்காது, இனி நடக்காது, இனி நடக்காது, எங்கள் வாக்கில் உங்கள் ஆட்சி நடக்காது என்று உறுதியேற்று அண்ணனுடைய நினைவு தினம் உரையை, நினைவு தினத்துடைய அந்த உரையாக எங்களுடைய உறுதியை ஏற்று அவர் அந்நியாரை வைத்து நீங்கள் எங்கள் இந்த கட்சியை உடைக்கலாம் என்று நினைத்தால் நடக்காது, அது நடக்காது. எங்களுடைய ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய அந்த பற்றும் பாசமும் அவர்கள் கொள்கையின் மீது கொண்ட அந்த கொள்கை வீரர்களும் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். பல கூட்டமாக வந்தார்கள், பலர் அங்கே வெளியே கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், அங்கே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் காசுக்கு விலை போகாத அன்பு செல்வங்கள், அன்பு உள்ளங்கள், அண்ணனுடைய உண்மையான பாசத்திற்கு கட்டிப்பட்டவர்கள். நடிகர்களும் நடிகைகளும் நடிப்பவர்களும் அங்கே சென்று அந்நியாரிடம் முகத்தை காட்டிவிட்டு மற்ற கட்சி தலைவர்களிடம் ஒரு அரசியல் செய்துவிட்டு ஒரு மட்டமான ஒரு அரசியலிலே இன்று ஈடுபட்டு அண்ணனுடைய உயிரை வைத்து இந்த அரசியல் செய்யும் அந்த அந்த மட்டமான பிறவிகளுக்கு நான் சொல்லிக் கொள்வது, அண்ணனுடைய கொள்கை, பாபா அம்பேத்கருடைய கொள்கை, பெகஞ்சியுடைய தலைமை, பகுஜன் சமாஜ் கட்சியுடைய யானை சின்னம், யானை சின்னத்தை யாரையும் பயன்படுத்த விட மாட்டோம். அது எந்த கட்சியாக இருந்தாலும் ஒழித்து எடுப்போம், அந்த சின்னத்தை மீட்டெடுப்போம். யாரும் அந்த சின்னத்தை, எங்களுடைய தேசிய சின்னத்தை, பாபா அம்பேத்கர் சின்னத்தை, கஞ்சிராமையா சின்னத்தை, பெகஞ்சி சின்னத்தை, பகுஜன் சமாஜ் கட்சியுடைய சின்னத்தை யாரும் அவர்கள் சின்னமாக இந்தியாவில் தேர்தலிலே வாங்கிவிட முடியாது என்பதை சமதமாக சொல்லிக்கொண்டு அண்ணனுடைய இன்று சத்தியம் செய்து உங்களுடைய அந்த அம்பேத்கர் கொள்கையிலே பகுஜன் சமாஜ் கட்சியை தொடர்ந்து இங்கு வீடுகளை போட்டு இந்த தேர்தலிலே நான்
நாங்கள் யார் என்று தெரியும். அடுத்த தேர்தலிலே நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கோம். அடுத்து வருகின்ற 10 ஆண்டுகளுக்குள்ள வருகின்ற தேர்தலிலே நாங்கள் ஆட்சியாளராக மாறுவோம். அண்ணன் சொன்னதை போல முதலமைச்சர் நோக்கி, முதலமைச்சரை நோக்கி எங்கள் அரசியல் செல்லும். முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி அந்த பொறுப்பிலே நாங்கள் அங்கு கேட்கின்ற இடத்திலே இருக்க மாட்டோம். நாங்கள் செய்கின்ற இடத்திலே ஆட்சியாளராக மாறுவோம் என்பதை அண்ணன் மீது ஆணையாக சொல்லி என்னுடைய பேச்சை முடித்து ஜெய் பீம், ஜெய் பாரத், ஜெய் கல்சிராம், ஜெய் பகஞ்சி, ஜெய் ஆம்சான். கடந்த ஆண்டு இந்த நேரத்தில் பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய அப்போலோ மருத்துவமனையிலே அறுதி புரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அப்போலோவிலே இருந்து அங்கிருந்து அண்ணனுடைய உடலை ஜிஹெச்சுக்கு எடுத்துச் சென்றார்கள் என்று அங்கே காவல்துறை வாகனத்தோடு தொடர்ந்து பயணித்து இந்த மணி நேரத்திலே ஜிஹெச்சுக்கு சென்று விட்டோம். அன்று என்ன மனநிலையிலே இருந்தோமோ அதே மனநிலையில்தான் நான் அந்த வருத்தத்தோடும் எங்களுடைய பேராற்றல் மிக்க தென்னாட்டு அம்பேத்கரும் எங்களுக்கெல்லாம் அனைத்து உறவுகளமாக இருந்த எங்களுடைய அண்ணனை இழந்த அதே துயரத்தில் தான் இன்று அன்று 8 மணிக்கு என்ன, 8:30 மணிக்கு என்ன, 9 மணிக்கு என்ன, எவ்வளவு ஒரு மனநிலைமை இருந்ததோ அதே மனநிலைமையோடு தான் இங்கு இன்றும் இருக்கின்றேன். இந்த நிகழ்விலே அண்ணனுடைய குடும்பத்தார் என்பவர்கள் அண்ணன் அனாதையாக பிறக்கவில்லை. அண்ணன் திருமணம் செய்துவிட்ட பிறகு தாய் தந்தையரை சில வீடுகளிலே பார்த்தீர்கள் என்றால் மனைவி அடித்து விரட்டி துரத்த சொல்லுவார், இல்லை வாழ மாட்டேன் என்று அடம்பிடிப்பார். பல வழக்குகளிலே பார்த்திருக்கின்றோம். ஆனால் ஒரு குடும்ப தலைவன் என்பவர் தன்னுடைய குடும்பம் மட்டுமல்லாமல் திருமணம் செய்து வந்த மனைவியின் இருவரையும் ஒன்றாக பாவித்து அந்த குடும்பத்தை தன்னுடைய சொந்தங்கள் எந்த நேரத்திலும் எந்த அளவிலும் தன்னுடைய வாழ்நாளிலே அவர்கள் தன்னுடைய பழைய உறவை எந்த பாசத்தையும் ஒரு கணம் கூட அதை இழந்துவிடக்கூடாது, அது மாறிவிடக்கூடாது என்பதிலே தன்னுடைய வாழ்நாளின் எந்நாள் வரை கடைபிடித்த மாபெரும் தன்மான தலைவன் மட்டுமல்லாமல் ஒரு மிகச்சிறந்த ஒரு குடும்ப பாங்கான தலைவன் என்பதை அவர் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உதாரணமாக வாழ்ந்து காட்டிய எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கர் அவர்களுடைய சொந்த இரத்த உறவுகளான இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அந்நியார் முல்லை வாசகி அவர்கள். அந்நியார் ஒரு தாய் போல அண்ணனை பேணி காப்பவர். அண்ணனுடைய பெரிய அண்ணன் வீரராஜன் அவர்கள் அண்ணன் எப்படி சொன்னாலும் அவருடைய குழந்தை போல, அதாவது முதல் மகன் என்று சொன்னால் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் தான் அண்ணன் வீரராஜன் அவர்களுக்கு முதல் குழந்தை. அந்த அந்நியார் அவர்கள் ஒரு தாய் எப்படி அந்த குழந்தையை பேணி காப்பார்களோ அது போன்று மிகவும் அன்புடனும் கனிவுடனும் வளர்த்து வந்தார். அவருக்கு பிறந்த மற்ற 2 குழந்தைகளான தம்பி மின்னர் மற்றும் சகோதரி காயத்ரி மற்றும் நம்முடைய ரீகன் ஆம்ஸ்டாங் இவர்கள் அனைவரும் உட்பட ஒரே அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்தார்கள். தன்னுடைய வாழ்நாளிலே தன்னுடைய அண்ணன், அதாவது பெரியவர் வீரராஜன் அவர்கள் வங்கியுடைய மிகப்பெரிய ஒரு மேலாளராக இருக்கும்போது இந்த குடும்பம் என்பது அங்கே தீவிரவாதிகள் அண்ணன், அதாவது பொதுமக்களுடைய பணத்தை காப்பாற்ற அண்ணனுடைய அண்ணன் வீரராஜன் அவர்கள் போராடிய போது தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்று இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டுடைய மக்களுடைய அந்த செல்வத்தை, அந்த பொருளாதாரத்தை காக்க போராடி உயிர் நீத்த மிகப்பெரிய தியாக வரலாறு படித்த குடும்பம் தான் அண்ணன் வீரராஜன், அண்ணன் ஆம்சாங்குடைய சொந்த குடும்பம் என்பது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே
இன்று இதே நாளிலே கடந்த ஆண்டு அன்று கொலை செய்யப்பட்ட போது எதற்காக அண்ணன் படுகொலை செய்யப்பட்டார் என்று கேட்டீர்கள் என்றால் எந்தவித முன்விரோதமும் இல்லை, எந்த விதமான ரவுடி பின்புலமும் இல்லை. அவர் மிகச் சிறந்த ஒரு நல்ல மனிதர், யாரிடம் அவர் விரோதம் பாராட்டவில்லை. அதனால்தான் அவருக்கு துப்பாக்கி லைசன்ஸ் கொடுத்தோம். அன்று அவர் துப்பாக்கி லைசன்ஸை வைத்திருந்தார். அவர் தேர்தலிலே துப்பாக்கி லைசன்ஸை ஒப்படைத்து தேர்தல் முடிந்த பிறகு மீண்டும் வாங்கிவிட்டார் என்று நான் சொல்லவில்லை, நான் மட்டும் சொல்லவில்லை. சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த அன்றைய ரத்தோர் சார் அவர்கள் எல்லா மீடியாக்களையும் அழைத்து அண்ணன் இருந்த மறுநாளில், அதாவது 5/6ஆம் தேதி இரவிலே பேட்டி அளிக்கின்றார். அப்படி அந்த பேட்டி அளித்ததிலே அவர் குட் சர்டிபிகேட், குட் கான்டக்ட், எந்த ஒரு குற்ற பின்னணியும் இல்லாத மிகப்பெரு தலைவராக வந்த மாபெரும் தலைவர் என்று காவல்துறை சர்டிபிகேட் கொடுத்த பிறகுதான் அப்படிப்பட்ட தலைவருக்கு துப்பாக்கி லைசன்ஸும் தரப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு அப்பழுக்கு அற்ற ஒரு மாபெரும் தலைவன் எங்களுடைய அண்ணன் ஆம்சாங் என்பதை காவல்துறை நண்பர்களுக்கும், காவல்துறை என்பது யார்? முதலமைச்சர், அந்த துறையை நிர்வகிக்கக்கூடிய அந்த முதலமைச்சர் தானே காவல்துறைக்கு பொறுப்பு. காவல்துறை என்ன, நமக்கும் அவர்களுக்கும் என்ன மாமன் வச்சன் உறவா, அல்லது அண்ணன் தம்பி உறவா, அல்லது அவர்கள் நம்மளுக்கு பரம விரோதியா? ஒன்றும் கிடையாது. Do what I say. ஹோம் டிபார்ட்மெண்ட்ல என்ன சொல்றாங்களோ, சிஎம் என்ன சொல்றாரோ டிஜிபி செய்வார். டிஜிபி சொல்றது அந்தந்த எஸ்பி செய்வாங்க, ஐஜி செய்வாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கமிஷனர்ஸ், சிஎம் டைரக்டா கமிஷனர்ஸ் கண்ட்ரோல்ல, கமிஷனர் வந்து சிஎம் கண்ட்ரோல்ல இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில do what I say டிபார்ட்மெண்ட் சிஎம் சொல்றத மறுதளிச்சு சொல்ற அளவுக்கு அந்த காவல்துறையுடைய சட்டங்கள் அவர்களுக்கு இடமளிக்கவில்லை. ஏனென்றால் பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிய அந்த கான்ஸ்டிடியூஷனிலே ஒரு காவல்துறை அதிகாரங்கள் எங்கே அங்கு மக்கள் ஆட்சியை மீறி சென்றுவிடக் கூடாது என்று எழுதிய அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய அந்த மக்கள் பிரதிநிதியாக வருகின்ற முதலமைச்சர் முழுமையாக மனசாட்சிக்கு விரோதம் அல்லாமல், காவல்துறையை அதாவது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இல்லாமல், விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு நான் செயல்படுவேன் என்று சட்டமன்றத்திலோ அல்லது பாராளுமன்றத்திலோ பெரிய பதவியில் வருகின்றவர்களோ முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு, எம்எல்ஏ பதவியேற்க முதலமைச்சர் ஆவதற்கு முன்பும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பால் உறுதி ஏற்றுக் கொள்கின்றார்கள். அப்படி அந்த உறுதியை கடைசி வரையும் நிலைநாட்டுகிறார்களா என்றால் அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு மட்டுமே அதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியிலே ஒரு சில பெயர்களை முக்கியமாக வாசிக்க வேண்டியது இருக்கின்றது. சொல்லிவிட்டு மீண்டும் நான் என்னுடைய அந்த பேச்சை தொடர்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் அண்ணனுடைய குடும்பத்தினர் வீரபாண்டியன் வேலம்மாள் அவர்களே, அண்ணன் வீரமணி அகிலா அவர்களே, கே வீரமதி விமலேஸ்வரி அவர்களே, அண்ணன் மறுபுறமாக இருக்கின்ற எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் கீனோஸ் ஆம்ஸ்டாங் பியூலா அவர்களே, காயத்ரி கலைச்செல்வன் அண்ணனுடைய மகள், அண்ணன் மகள் மில்லர் மற்றும் ஜெரினா வி ரீகன் ஆம்ஸ்டாங், பிலோமினா, லட்சுமி பிரசன்னா ஆகியோர்களே, உங்கள் அனைவருக்கும் அண்ணனுடைய ஆசி, அவருடைய பாதிக்கப்பட்டால் அவருக்கு நீதி கேட்க வேண்டும் என்று ஒரு அணியிலே நின்று நீதி கேட்க ஒரு அணி, நீதியை கொள்ளுகின்ற ஒரு அணி என்று பிரிந்திருக்கின்ற நேரத்திலே நீதி கேட்க அணியிலே எங்களுடன் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்படி நீதி கேட்கின்ற இந்த கூட்டத்திற்கு ஏதாவது பண பிரச்சனை இருக்கின்றதா, ஏதாவது அவர்கள் பொருளாதார ரீதியாக யாரிடமாவது எதிர்பார்க்கிறார்களா என்றால் எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் என்னுடைய இரத்த உறவு தான் ஆடவில்லை என்றாலும் தசையாடும் என்பார்கள். அப்படி பாதிக்கப்பட்ட இரத்த உறவுகள் நீதி கேட்டு இங்கு பயணித்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று என்ன நிலைமை? அண்ணன் சொன்னதை போல இந்த நிகழ்ச்சியில நமக்கு யார் இங்கே வந்திருக்கின்றார்கள், யாரை நாம் தலைவராக அழைத்திருக்கின்றோம்,
17 ஆண்டு காலமாக அண்ணன் கரம் பிடித்து அன்னை பெகஞ்சி அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு அங்கிருந்து வருகின்ற அவர்களுடைய பிரதிநிதி ஐயா ராஜாராம் ஐயா உட்பட முதலில் இருந்து வந்த அனைத்து பிரதிநிதிகளிடம் எப்பொழுது அண்ணன் ராஜாராம் ஐயா வரும்பொழுது அவர் வந்த பிறகு நான் இருக்கின்றேன், அதற்கு முன்பு வந்த பெகஞ்சி பிரதிநிதிகள் அனைவருமே பெகஞ்சி வந்ததாகவே கருதி அவர்களுக்கு அவ்வளவு மரியாதையும் உபசரணையும் அவ்வளவு ஒரு கட்சியில் உள்ள பாசத்தையும் காண்பிப்பார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பாளர் படிப்பாளர் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அப்படி விமர்சையாகவும் அவ்வளவு ஒரு அன்பாகவும் பணிவாகவும் நடந்து கொள்வார். அங்கு செல்லும் போது பெகஞ்சியிடம் சொல்லும் போது இங்கிருந்து செல்லும் கோஆர்டினேட்டர்கள் தமிழ்நாட்டிலே பார்க்கின்ற அண்ணன் ஆம்சாங் என்ற தலைவர் இந்தியாவில் இருக்கின்ற பகுஜன் சமாஜ் கட்சியுடைய எல்லா தலைவர்களிடையே மிக சிறந்த தலைவர் என்று ஒவ்வொரு கோஆர்டினேட்டரும் அங்கு சர்டிபிகேட் கொடுத்திருக்கின்றார்கள். அப்போதுதான் பெகஞ்சியிடம் சென்று ஒரு வேண்டாத வெறுப்பாக சிலர் இங்கே காண்டாமிருகம் என்று பிள்ளை பெற்று பேர் வைத்திருக்கின்ற சில நபர்கள் பெகஞ்சியிடம் புகார் எழுதுகின்றார்கள். அந்த புகார் எழுதுகின்ற நபர்கள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால், நான் இப்பொழுது இங்கே பொறுப்பாளராக நியமிப்பதற்கு முன்பு இந்த தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட அந்த சில கயவர்கள், அவர்களுக்கு உறுதுணையாக சிலர் இருக்கின்றார்கள். அந்த கயவர்கள் அண்ணனை பற்றி புகார் எழுதி இங்கிருந்து அண்ணன் தன்னை மட்டும் வளர்த்துக் கொள்கின்றார், தன்னை சுற்றி ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை பெருக்குகின்றார் என்று அவரிடம் புகார் கூறிய பொழுது அன்னை பெகஞ்சி அவர்கள் ஒரே வார்த்தை சொன்னார், ஆம்சாங் ஒரு மிஷனரி, ஆம்சாங் ஒரு இயக்கம், ஆம்சாங் ஒரு தனி மனிதன் கிடையாது. ஆம்சாங் என்பவர் இந்த பகுஜன் சமாஜ் கட்சியுடைய ஒரு கலைமட்ட ஊழியனாக இருந்தாலும் தலைவனாக இருந்தாலும் கட்சியுடைய கொள்கையை எடுத்துச் சொல்லக்கூடிய மாபெரும் ஒரு வீரன் என்று சொல்லி அந்த சொன்ன நபர்களுக்கு எதிராக அண்ணனை முதுகிலே கட்டி கொடுத்து மிகச்சிறந்த பெஸ்ட் லீடர் இன் இந்தியா என்று கட்டி கொடுத்த பெகஞ்சி அன்னை மாயாவதி அவர்கள் அவ்வளவு மிகப்பெரிய பேரும் புகழும் பெற்ற ஒரு தலைவராக அண்ணன் பகுஜன் சமாஜ் கட்சியிலே தொடர்ந்திருந்தார். அதே போன்று என்னை தலைவராக நியமித்த போது பெகஞ்சி அவர்கள் இங்கிருந்த கோஆர்டினேட்டர் மாறிய பிறகு ஐயா ராஜாராம்ஜி அவர்கள் பெகஞ்சியை சந்திக்கின்ற போது அங்கே புதிதாக தமிழ்நாட்டிற்கு செல்கின்றேன், இப்பொழுது அங்கே ஒரு அண்ணனுடைய ஒரு பேரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது, ஒரு படுகொலை நடந்திருக்கின்றது என்று சொன்ன பொழுது அன்னை பெகஞ்சி அவர்கள் ஐயா ராஜாராம்ஜி அவர்களிடம் சொன்னார், அவர் ஆம்சாங்கை கரம் பிடித்து வந்தவர். கடந்த 2006 முதல் எனக்கு ஆனந்தம் என்ற வக்கீலை தெரியும். அவர் சுப்ரீம் கோர்ட்டிலும் இங்கிருக்கின்ற ஹைகோர்ட்டிலும் வாதாடுகின்ற ஒரு வக்கீல். அவருடைய அண்ணன் ஆம்சாங் அவர் பின்பற்றி வந்ததினால் அவருடைய அனைத்து குணநலங்களும் அவரும் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் செல்லுங்கள், தைரியமாக உங்களுக்கு சிறந்த முறையிலே அங்கு கட்சி நடத்துவதற்கு ஒரு வழிவகையை கண்டிப்பாக அவர்கள் பின்பற்றி ஆம்சாங்கை பின்பற்றி வருவார்கள் என்று ஐயா ராஜாராம்ஜி அவர்களிடம் சொல்லியிருக்கின்றார் பெகஞ்சி. உள்ளபடியே சொன்ன போனால் அண்ணன் ஆம்சாங்காவால் எனக்கு கிடைத்த அந்த பெருமை அன்னை மாயாவதியிடம் இன்றளவிலும் எந்த விதத்திலும் குறையவில்லை. இங்கே வந்து சென்ற ஐயா ராஜாராம்ஜி அவர்கள் மறுபடியும் சென்று பெகஞ்சியை சந்திக்கும் போது இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள். நீங்கள் சொன்னதை போல நான் 2 மடங்கு அவர்களிடம் நான் அதை அவர்களிடம் உணர்ந்தேன் என்று ஐயா ராஜாராம்ஜி அவர்கள் சொன்ன பொழுது அவர் மிகவும் பெருமிதம் அடைந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு மரியாதையும் கொண்ட ஒரு மாபெரும் தலைவனாக அண்ணன் ஆம்சாங் அவர்கள் பெகஞ்சி அவர்களிடம் விளங்கினார். நீங்கள் நினைத்து பார்த்திருப்பீர்கள், என்ன பிரச்சனை, ஏன் அந்நியார் அவர்கள் பரிந்துரைத்தார்கள், ஏன் இவர் கோஆபரேட் செய்யவில்லையா, அல்லது அவர் இவர்களிடம் ஏன் ஒத்துப்போகவில்லையா, ஏன் அவரிடம் தொடர்ந்து பயணித்திருக்கலாமே என்றெல்லாம் நீங்கள் சொல்லுவீர்கள். ஆனால் இந்த நிகழ்வை நான் கண்டிப்பாக உங்களிடம் சொல்லியாகத்தான் வேண்டும். அதாவது இன்று அண்ணன் நிறைந்த இந்த இரவிலே அண்ணன் உயிரோடு இருந்த நாள், கடைசி நாள். அண்ணனுக்கு தெரியும்
அண்ணனுக்கு ஒரு வார்த்தை அவர் கீழ்த்த கோட்டை நான் தாண்டியதில்லை என்று சிவகாமி ஐஏஎஸ் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார். அன்று அல்ல, என்று அல்ல, என்றுமே அண்ணன் சொல்லுவார், சார் நீங்க யார் சொல்றதையும் கேட்க மாட்டீங்க, ஒரே ஒரு ஆளு நான் சொல்றதை கேட்பீங்க. அதை என்னதான் அப்படி நீங்க மற்றவங்க ஏன் யாரையுமே அதை கான்பிடென்டா வச்சுக்க மாட்டீங்க. அண்ணா நான் நான் செய்யறது வக்கீல் தொழில். நான் ஒருத்தர் பேசுறது இன்னொருத்தர்கிட்ட பேசினா கூட அது ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷனை டிஸ்க்ளோஸ் பண்ண மாதிரி. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ப்ரிவிலேஜ், அதாவது ஒய்ஃபு கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணாத விஷயத்த அண்ணன் கிட்ட மட்டும்தான் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். அதையும் மீறி அதே வேலைய அண்ணன் யாருக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாத விஷயத்த என்கிட்ட மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுவாரு. ரெண்டு பேருக்குள்ள அவ்வளவு ஒரு ப்ரிவிலேஜ் இருந்தது. நம்ம குடும்பத்திற்கு அண்ணன் கீனோஸ் அண்ணன் உட்பட அனைவருக்கும் தெரியும். நாங்க அண்ணன் திருமணம் ஆகாதப்போ நான் வீட்டுக்கு போனோம்னா நைட்டு 11 மணிக்கு பேச்சு ஆரம்பிப்போம். விடிகாலம் 6 மணிக்கு தான் நான் பெரம்பூர்ல இருந்து கிளம்புவேன். அப்படிப்பட்ட எங்களுக்குள்ள ஒரு நட்பும் அந்த பேச்சு, அதாவது எங்களுக்குள்ள கலந்துரையாடலும் ஒருவருக்குள்ள மனக்குறைகளும் ஏதாவது நாட்டு நடப்புகளின் விஷயங்களும் பேசும்போது எங்களுக்குள்ள எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் இருவரும் அப்படியாக 2 பேரும் ஆலோசனை நடத்தவும் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் அண்ணன் ஆம்சாங் அவர்கள், அவருடைய வழியில் தான் இன்று வரை நான் நடந்து கொண்டு வருகின்றேன். ஏன் அந்நியாரை பற்றி நான் சொல்லும் பொழுது இந்த விஷயத்திலே உங்களுக்கு சொல்லுகின்றேன். 17 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணனை திராவிட முன்னேற்ற கழகத்திலே இழுத்து சென்று விடலாம், அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த நிகழ்ச்சிக்கு அண்ணனுடைய ஆளுமைக்கு எதிராக இவர்கள் ஏதாவது அண்ணனிடம் அந்த கட்சியை நடத்த தடையாக இருந்து விடலாம் என்று எவ்வளவோ முயற்சி செய்து வந்தார்கள் 17 ஆண்டு காலமாக. ஆனால் 17 ஆண்டு காலமாக முயற்சி செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தால் அண்ணன் சொன்னார், ஒரு எம்எல்ஏ அண்ணன், அந்த எம்எல்ஏ இன்றும் இருக்கின்றார். எங்கு இருக்கின்றார் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சொன்ன வார்த்தைகளை அவர்கள் எக்ஸிக்யூட் செய்வதற்காக உடனிருந்து திட்டம் செயல்படுத்தக்கூடிய திட்ட இயக்குநராக இந்த நிகழ்ச்சியிலே இருந்திருக்கின்றார். அதை நான் பின்பு நான் சொல்ல வருகின்றேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே 17 ஆண்டு காலமாக அண்ணன் கருத்துகளை சாய்க்க முடியாதவர்கள் இந்த 11 மாதத்துக்கு முன்பு அண்ணன் நிகழ்வு, இந்த மரணம் ஏற்பட்ட பிறகு அண்ணன் நிகழ்வின் பொழுது அந்நியார் அழைத்தார்கள். ஒரு நாள் சந்தோஷ் என்ற ஒரு இளைஞர், நான் அந்நியாரிடம் சென்று சிபிஐக்கு வழக்கை மாற்ற வேண்டும் அல்லது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் செய்ய வேண்டும், 2 குற்றவாளிகள் வழக்கிலே அங்கு ஜாமீன் மனு போட்டிருக்கின்றார்கள், நீங்கள் கையொப்பமிடுங்கள், காலை நான் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய வேண்டும், அவர்களை வெளிவராமல் நான் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் சொன்ன பொழுது, நான் எந்த விதமான பேப்பரிலும் நான் கையெழுத்து போட மாட்டேன், அண்ணனுக்காக நான் எந்த கையெழுத்தும் போட விரும்பவில்லை என்று சொன்ன ஒரே ஒரு மனைவி உலகத்திலேயே அந்நியாரை நான் பார்க்கும்போது அன்று இரவு வேதனை அழுகை அங்கிருந்தே ஓடுகின்றேன். அங்கே அண்ணன் கீனோஸ் அண்ணனை பார்க்கின்றேன். புகார் கொடுத்த இன்னொரு அண்ணனை சந்திக்க அங்கு சென்றபோது அவர் கையெழுத்து போட தயாராக இருந்தும் தொலைபேசியிலே ஏதோ ஒரு போன் வந்த பிறகு அவரும் கையெழுத்து போட மறுத்துவிட்டார். மறுநாள் நான் இங்கு இருக்கின்ற சுரேஷ் என்கின்ற ஒரு மாவட்ட செயலாளர் கட்சியுடைய பாயான் சுரேஷ் என்ற நபரிடம் கையெழுத்து வாங்கிக் கொண்டு 50 வழக்கறிஞர்களை கூட்டி பிரின்சிபல் செஷன் ஜட்ஜ் கோர்ட்டிலே சென்று அந்த வழக்கை எதிரிகள் வெளியே வராதபடி தள்ளுபடி செய்துவிட்டு வெளியே வந்தேன். அதன் பிறகுதான் தெரிய வந்தது, நம்முடைய சகோதரர் திரு ஜெய்சங்கரும் என்னுடன் இந்த நிகழ்வில் முழுக்க உடன் இருந்தார். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள், சாதாரண ஒரு ரிக்ஷாக்காரருடைய மனைவி கூட தன்னுடைய கணவர் பாதிக்கப்பட்டால் அவர் எழுந்து வந்து அந்த பிரச்சனையை உயிரே போனாலும் பரவாயில்லை, எதுவும் நடந்தாலும் பரவாயில்லை, நான் வருகின்றேன் சண்டைக்கு, நான் வருகின்ற கையெழுத்து போடுகின்றேன் என்று, அதாவது சட்ட சண்டைக்கு வருவேன் என்று போடுகின்றார். ஆனால் இப்படி செய்துவிட்டார்கள் என்று அவரும் வேதனையில் எழுதார். அன்று இரவு முழுவதும் நான் தூங்கவே இல்லை. அதன் பிறகு இருந்தாலும் நான் மறுதினம் சென்று திருவள்ளூர் மாவட்டத்திலும் சென்னையிலும் எந்த ஒரு பொறுப்பையும் என்னை போடக்கூடாது என்று என்னிடம் பணித்தார்.
அப்பொழுது ஏற்கனவே இந்த வார்த்தை சொன்னபோது மறுநாள் நான் சந்தோஷை அழைத்து திருவள்ளூர் மாவட்டத்திலே ஏற்கனவே பிரச்சனை இருந்த வெங்கடேஷ் என்பவருக்கும் சந்தோஷ் என்பவருக்கும் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து அவர் கையெழுத்து போடாததினால் உடனடியாக அன்றே நான் கையெழுத்து போட்டு அவரை திருவள்ளூர் மாவட்டத்திலே முதல் பதவி மாற்றத்தை நான் இந்த கட்சியின் சார்பாக நான் அவரை மீறி முதல் வார்த்தை செய்தேன். அப்படி செய்தவுடன் பயங்கர கோபம் அவருக்கு வெகுண்டென்றார். அந்த கோபத்தின் அடிப்படையிலே பிரேம் என்ற ஒரு நொட்டோரியஸ் ரவுடி 28 வழக்குகள் இருக்கும். அண்ணன் இப்போது வேறு கட்சியை ஆரம்பிக்கப் போகிறார் என்று சொன்ன அந்த நொட்டோரியஸ் 3 கொலை வழக்குகள், ஒரு மாடு திருட்டு வழக்கு, பல ராபரி வழக்கு, இப்படிப்பட்ட வழக்குகள் இருக்கின்ற ஒரு நபரை அழைத்து நீ போய் அவருக்கு எதிராக திருவள்ளூரில் ஒரு கூட்டத்தை போடுங்கள். யாரெல்லாம் போடுகின்றார்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட ரவுடியோட வக்கீல், அதுக்கு அந்த ரவுடி இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறார், அவருடைய வக்கீலை அழைத்து நீங்கள் போய் அந்த மீட்டிங்கை போடுங்கள் என்றார். அந்த மீட்டிங்கை போட்டு தலைவர், மாநில தலைவர் இருக்கும்போது ஒரு மாவட்ட தலைவர், அவரே ஒரு மாவட்ட தலைவர், அந்த மாவட்ட தலைவர் இன்னொரு மாவட்ட தலைவரை, அண்ணன் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒருவருடைய உறவினரை மாவட்ட தலைவராக அறிவிக்கின்றார்கள். அங்கு ஏக வசனத்திற்கு என்னை வகைப்பாடு இருக்கின்றார்கள். பிடி சேகர் என்பவரையும் வகைப்பாடு இருக்கின்றார்கள். பிடி சேகர் என்பவர் இங்கும் இருப்பார், அங்கும் இருப்பார், ஆக்கிற சாப்பாட்டில் பங்கும் இருப்பார் என்று சொல்வார்கள். இப்பொழுது அவரை அந்த வகைப்பாடிய அந்த வார்த்தைகளோடு கட்சி கட்டுப்பாடு மீறி நீங்கள் நடத்தினீர்கள் என்று நோட்டீஸ் கொடுத்த பிறகு நம்முடைய கட்சி சகோதரனான அம்பேத் ஆனந்தை அவர்கள் அந்த நோட்டீஸ் கொடுத்ததற்காக, அந்த சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்ததற்காக ஹரி என்ற நபரை வைத்து அங்கே அவரை மார்க்கெட்டில் தாக்கியிருக்கின்றார்கள். உடனடியாக மேல் தலைமையின் நடவடிக்கையை கேட்டு அவரை கட்சியை விட்டு எடுத்தேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் என்றால், அன்னி அதற்கு பிறகு நான் சென்று பார்த்தபோது நான் கட்சியை 2ஆ வச்சிருவோம்பா, நான் ஒரு சைடு நான் பார்த்துக்கிறேன், உங்ககிட்ட வரவங்களை நீ பார்த்துக்கோ, நான் இந்த கட்சியை வச்சிருவேன், நீ நான் சொல்கிற பேச்சை கேட்கல, எப்படி நீ புதுசாக போஸ்டிங் பண்ணலாம், 2 வருஷம் கழிச்சு தான் போஸ்டிங் பண்ணணும், அது எழுங்க நீ இதுக்கு நான் அவங்ககிட்ட போஸ்டிங் போட்டு ரிசைன் லெட்டர் எழுதி வச்சுருக்கேன், உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லைனாக்கா நீங்கள் அதை தள்ளி கூட மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ, இல்லை போட்டவங்களை இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த நபர்களை இன்னும் அவரை பார்க்காம இருந்தாங்க. ஸோ இதுதான் முதல் துவக்கம். அதாவது இப்போ பிக் பாஸ்ல அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க் என்னன்னு சொன்னாக்கா, இந்த கட்சியை உடைத்து தனியாக அண்ணனுடைய இந்த 17 ஆண்டு கால பகுஜன் சமாஜ் கட்சியுடைய அவருடைய அந்த சாக்ரிஃபைஸ், அவருடைய தியாகம் இந்த கட்சிக்கு சென்று விடக்கூடாது. அதனால் நீ தனியாக ஒரு அணி ஆரம்பித்து விடுமா, அந்த அணிக்கு ஒரு தனியான ஒரு அணி என்று பெயரிட்டு விடும், நீ போலியாக ஆண்களிடம் சண்டை போடுவது போல ஒரு நாடகத்தை நடத்துங்கள் என்று அந்த நாடகத்தில் பல டைரக்டர்களை ஆளும் அரசாங்கமும் மற்ற கட்சிகளும், அதாவது முக்கியமான சிலரும் அவர்களுக்கு பின்னிருந்து வழிநடத்தப்படும் இதை கொடுத்திருக்கின்றார்கள். அதன் பிரகாரம் என்னென்ன, அதாவது ஒரு விஷயம் பேசுகின்றார்கள் என்றால் அந்த விஷயத்தை அதற்கு முன்பு எப்படி அதை நடத்த வேண்டும் என்று பிளான் போட்டு தான் பேசியிருக்கின்றார்கள். இன்று அவர் கட்சி ஆரம்பித்திருக்கின்றார் அந்நியார் அவர்கள். அந்த கட்சியிலே தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி என்று ஆரம்பித்திருக்கின்றார். இது இன்று போட்ட திட்டம் அல்ல. அண்ணன் இறந்து 11 மாதமாக அந்த திட்டத்தை, அண்ணன் இறந்த அன்று அண்ணனை அங்கே எதிரிகள் சாய்த்து அவரை கத்திகளாலே கொலை செய்து அவரை புதைத்தார்கள். ஆனால் இன்று அண்ணனுடைய கொள்கைகளை முழுவதுமாக அந்நியார் அவர்கள் 17 ஆண்டு காலமாக பாபா சாஹிப் அம்பேத்கர், பெகன்ஜி மாயாவதிஜி, யானை சின்னம், அம்பேத்கருடைய கொள்கைகள், கன்சிராமையாவுடைய வழிகள், இவ்வளவு தூரம் வழிநடத்தி வந்த இந்த கட்சியுடைய கொள்கையை இன்று அதே அவருடைய உயிர்நீத்த இதே தினத்திலே கொள்கைகளை அன்று அந்நியார் செய்தார். நான் ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். அன்று அந்நியர்கள் அண்ணனை கொலை செய்தார்கள். இன்று அந்நியார் அவருடைய கொள்கைகளை கொலை செய்து புதைத்துவிட்டு வேறு ஒரு கட்சியை தோன்றியிருக்கின்றார் என்றால் அண்ணன் இதை விரும்பி இருப்பாரா? அண்ணன் இன்றாவது இது போன்ற ஒரு பகுஜன் சமாஜிக்கு எதிராக, கட்சிக்கு எதிராக இந்த ஒரு செயலில் ஈடுபட்டிருப்பாரா என்றால் கிடையவே கிடையாது. அதாவது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை சொல்லுகின்றேன். 40க்கும் மேற்பட்ட அரசியல் தலைவர்களை அந்நியார் அவர்கள் சந்தித்தார்கள். ஏன் இதை நான் அடுத்த வீட்டிலே தீப்பிடிக்கும் போது எரியை பார்க்கிறேன் என்று கேட்பார்கள். நம்முடைய கட்சி விவகாரம், இதை நான் பேசியாக வேண்டும். இது நம்முடைய அண்ணனுடைய மனசாட்சிக்கு நான் பதில் சொல்கின்றேன்.
40 கட்சி தலைவர்களை வீடாக வந்து சென்று பத்திரிகை அளித்தார்கள். ஒரு மதிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், அண்ணனுடைய திருமணத்தில் பல ஆண்டுகள் திருமணத்தை தள்ளி போட்டே வந்தார். அதன் பிறகு சட்டக்கல்லூரியுடைய பிரச்சனை, தவறான புல் வழக்கை போட்டதில் விடுதலை அடைந்த பிறகு அண்ணன் திருமணத்திற்கு சம்மதித்தார். அப்படி சம்மதித்த பொழுது திருமணம் நடைபெறுகின்றது. அனைவருக்கும் அழைப்புதழை கொடுத்து விட்டோம். எல்லா நபர்களும், அதாவது சென்னையில் உள்ள முக்கிய நபர்களும் அண்ணன் போய் நேரடியாக யாருக்கும் அழைப்பதை கொடுக்கவில்லை. ஒருவருக்கு கூட, மிகப்பெரிய தலைவர்கள் கூட அண்ணன் நேரடியாக போய் கொடுக்க விரும்பியதில்லை. நம்முடைய கட்சிக்காரர், நம்முடைய அதாவது யாருக்கெல்லாம் வந்து நல்ல நட்பு உள்ளவர்கள் அனைவரையும் அனுப்பி பலருக்கு இன்விடேஷன் கொடுத்து விட்டோம். ஆனால் எல்லாருக்கும் வந்துவிட்டது. தற்போது முதலமைச்சராக இருக்கின்ற மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இன்விடேஷனை போகவில்லை. சேகர் பாபு அவர்களை அழைத்து கேட்கின்றார், ஏன் இன்விடேஷன் அவர்கள் கொடுக்கவில்லை என்று. கௌரி சங்கர் என்று அண்ணனுடைய நல்ல நண்பரும் கிடையாது, நாணயமான எதிரியும் கிடையாது. அவரை அழைத்து கேட்கின்றார்கள், ஏன் முதலமைச்சருக்கு, அப்போது முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், துணை முதலமைச்சராக இருந்தவருக்கு இன்விடேஷன் கொடுக்கவில்லை என்று கேட்டிருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன முடிவெடுத்தோம் என்றால், அண்ணன் என்ன சொன்னார் என்றால், எங்களுக்கு வேறு யாருக்கும் இந்த கருத்து தெரியுமா தெரியாதா என்று தெரியாது. இந்த திருமணத்தை நான் ஒரு பௌத்த திருமணமாகவும், அந்த பௌத்த வழியிலே அனைத்து மக்களை ஒருங்கிணைக்க, பௌத்த கலாச்சாரத்தை பரப்புவதற்காக புத்தகங்களை, பௌத்த ரீதியான புத்தகங்களை வழங்கி அங்கு உரிய அந்த பசுஞ்சோலைகளாக மாற்ற, அங்கு செடிகளையும் வழங்கி பல விஷயங்களை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அங்கு புத்தருடைய விகார் வைத்து, புத்தருடைய சிலையை வைத்து, அங்கு புத்தருடைய அந்த நிகழ்விலே அங்கு தாலியிலே பார்த்து என்றால் கன்சிராம் ஐயாவுடைய படம், பெகன்ஜி அவருடைய படம், பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய மனைவியுடைய படம், இவருடைய படத்தை பதித்து நான் இப்போது ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கும் போது அனாவசியமாக இந்த திருமணத்தை வந்தார். திருமணத்திற்கு முன்னாள் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஸ்டாலின் வந்தார் என்று ஒரே லைனிலே இந்த பத்திரிகைகள் நம்மை சுருக்கிவிடும். இந்த செய்தியை இந்த எந்த இடத்திலும் எடுத்து செல்லாமல் இதை மறைத்து, இந்த புத்த திருமணம் என்பதையே மறைப்பதற்கான ஒரு ஊடக ஃப்ராடு நடக்கும். அப்படிப்பட்ட எந்த ஒரு ஃப்ராடும் நடக்கக்கூடாது. இது புத்த திருமணம் என்பதை உலகிற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக நான் அவருக்கு இந்த திருமண அறிவிப்பை கொடுக்க விரும்பவில்லை என்று அண்ணன் அவர்கள் சொன்னார். அதே போன்று அனைத்து தலைவர்களும் வந்தார்கள், உயர் நீதிமன்ற நீதிபதிகள் வந்தார்கள், இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்தார்கள். இந்த திருமணத்திலே எல்லாம் திருமணத்தை பார்த்திருப்பார்கள், எல்லாம் விருதும் பார்த்திருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த திருமணத்திலே நிகழ்வுகளிலே பார்த்தீர்கள் என்றால், அதாவது ஒரு முறைப்படி எத்தனை முறைப்படி வைத்தாலும் மக்கள் கூட்டம் தாங்கவில்லை. காலை 11:30 மணிக்கு ஆரம்பித்த திருமண நிகழ்வு இரவு 1:30 மணி வரைக்கும் அங்கு உணவு பரிமாறிக்கொண்டும் திருமண நிகழ்வுகளிலே நடந்து கொண்டும் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை அண்ணன் வைத்திருந்தார். அண்ணன் மீது உள்ள பாசத்தினால் அந்த திருமணத்துக்கு அவ்வளவு, எந்த கட்சி, எந்த மதம், எந்த இனம் என்று பாராமல் அவ்வளவு பேர் அதில் கலந்து கொண்டனர். அவ்வளவு பேர் கலந்து கொண்ட அந்த கூட்டத்திலே அன்று இருந்த நிலையிலே பார்த்தீர்கள் என்றால், அண்ணன் மாப்பிள்ளை ஊர்வலம் அங்கே வந்து அந்த மண்டபத்திற்கு சேரும்போது நான் அங்கிருக்கின்ற பெவர்லி ஹில்ஸ் ஹோட்டலிலே அண்ணன் தயாராகி கொண்டிருக்கின்றார். என்னுடைய ஓட்டுநர் பாபு என்பவர் வண்டியை ஓட்டுகின்றார். ஒரே ஒரு நபர், நான் மட்டுமே அண்ணனுடைய அந்த திருமணத்திற்கு பந்தலுக்கு வருவதற்கு பின்னாடி என்னுடைய லெக்சஸ் காரிலே அழைத்து என்னை மட்டும் தான் காரிலே அனுமதித்தார். வேறு பல பேர் அங்கிருந்து முன்பே முயற்சித்தார்கள். எல்லாரும் மற்ற கார்களில் ஏற்றிக் கொண்டார். நான் அண்ணனுடன் வந்து இறங்கி அவ்வளவு பாசமாகவும் அன்பாகவும் அந்த அண்ணனுடைய குடும்பத்திலும் சரி, அவரிடம் அந்நியாரிடம் சரி, அவ்வளவு ஒரு நெருக்கமாக இருந்த இந்த சூழ்நிலையே இப்படி இந்த அரசியல் நிகழ்வுக்காக, அண்ணனுடைய அரசியலுடைய கொள்கையை பழி வாங்கும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இவர்கள் திட்டமிட்டு செயல்பட்டு இன்று 17 ஆண்டு காலமாக வீழ்த்த முடியாத ஒரு கொள்கையை இன்று அவருடைய இறந்த நாளிலே, இந்த நாளிலே கடந்த
கடந்த ஆண்டு அந்நியர்கள் செய்தார்கள், இந்த நாளிலே அந்நியார் அந்த செயலை செய்திருக்கின்றார். இன்று வந்த கட்சிக்காரர்கள் 17 கட்சிக்காரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து 40 கட்சிக்காரர்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அண்ணனுக்கு பிடிக்காத விஷயம் ஒன்று இருக்கின்றது. அதாவது கிரிக்கெட் மேட்ச்சு, அதாவது ஃபுட்பால் மேட்ச் நடத்தும் போது ஆளுக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட்னு ஒரு பெரிய 10 நோட்டீஸ் போட்டு போவாங்க. அந்த 10 நோட்டீஸ் போட்டு போயிட்டு நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட்டு, நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லா கெஸ்ட்டுக்கும் பார்த்தாக்கா எல்லாருக்கும் தனித்தனி நோட்டீஸ், இன்விடேஷன். இதில் ஏன் நான் இங்கே சொல்கிறேன்னாக்கா, அண்ணனுக்கு இந்த விஷயம் பிடிக்கவே பிடிக்காது. பார்க்கும்போது இன்விடேஷனை பார்க்கும்போதே சொல்லிடுவார், என்னப்பா 10 நோட்டீஸ் அடிச்சியா பாப்பா எடுத்துன்னு பாப்பா. ஏன்னா அதை ஏன்னா அண்ணனுக்கு பிடிக்காத விஷயம் சீட்டிங், ஏமாத்துறன்ற வேலை வந்து பிடிக்காது. ஆனால் இன்னைக்கு அண்ணனுடைய கொள்கை என்னவோ அதுக்கு எதிர்ப்பதமான கொள்கையில ஈடுபட்டு, அதாவது மண்ணு குதிரைகளை நம்பி ஆற்றுல இறங்கி போற மாதிரி கூட இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணி கை வச்சு எண்ணி சொல்லிடலாம். அந்த 10-15 பேரை தவிர மற்ற யாருமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணனுடைய நினைவிடம், அண்ணனுடைய நிகழ்வு நாள், அண்ணனுக்கு போய் அண்ணனுடைய சமாதியை போய் பார்த்து அண்ணனுக்கு வந்து அஞ்சலி செலுத்தணும்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் எல்லாம் போன ஜனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்ணன் மேல பாசம் கொண்டவங்க தானே ஒழிய, நீங்க கட்சி ஆரம்பிச்சு அதே நேரத்தில் ட்ரிக்ஸை பாருங்க. நீங்க ட்ரிக்ஸை பார்க்கணும். ஏன் இத்தனை நாளா கட்சி ஆரம்பிக்க வேண்டியதானே? என் நடுவில் எவ்வளோ நாள், அதாவது வழக்கமாக ஒரு நினைவு தினம்னா இந்த முதல் ஆண்டு நினைவு தினம். இப்போ நம்ம முதல் ஆண்டு நினைவத்தை கொண்டாடுறதுன்றது கிடையாது, அனுசரித்தோம். அந்த முதல் ஆண்டு நினைவத்தை அனுசரிக்கும் பொழுது அந்த அனுசரிக்கிற அந்த முதல் ஆண்டு நினைவகத்தில் அண்ணனுடைய நிகழ்வுகளை முழுக்க 356 பக்கம் எழுதியிருக்காரு புக்கா. ஒரு நாள் அண்ணன் பேசினது, ஒரு நாளும் அண்ணனுடைய செய்திகள், அண்ணன் மக்களுக்கு உணர்த்திய அந்த குறிப்புகள் எழுதியிருக்காரு. மடமடன்னு ஒரு நூலை எழுதினாங்க. அந்த நூல் வந்து எதுக்குன்னா, இந்த கட்சியிலிருந்து வந்த மேலிட பொறுப்பாளர்கள் அவமதித்து இந்த கட்சிக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்வதற்காக ஆங்காங்கே கூட்டங்களை வைத்து போட்டார்கள். கூட்டங்களை போட்டு அந்த நூலிலே பார்த்தீர்கள் என்றால் அண்ணனுடைய 5% செய்திகள் கூட கிடையாது. இந்த நூலிலே கூட இன்னும் பல செய்திகளை சேர்க்க வேண்டும் என்று நான் இந்த புத்தகத்துடைய ஆசிரியரிடம் நான் சொல்லியிருக்கின்றேன். ஒரு ஆண்டு முடிந்த பிறகு, அதாவது டைவர்ஷன், டேக் டைவர்ஷன், அண்ணன் மேல் உள்ள அந்த மக்கள் நீதி கேட்கிற விஷயத்தை குறைப்பதற்காக மாதம் ஓராண்டு கொண்டாட்டம், 1 மாதம் கொண்டாட்டம், 2ஆம் மாதம் கொண்டாட்டம், 3ஆம் மாதம் கொண்டாட்டம். இப்போ சினிமா தேட்டரில் படம் பார்த்துட்டீங்கன்னாக்கா, படம் போட்டாங்கன்னாக்கா இப்போல்லாம் 5 நாள் 1 நாளுமே போதும் படம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. 10 நாள் 1 நாளுமே. அப்போல்லாம் 30ஆவது நாள், 50ஆவது நாள், 60ஆவது நாள், 90ஆவது நாள் இப்படி போடுற மாதிரி 11 மாசமுங்க, 11 மாசமும் அங்கங்கே போயிட்டு வந்து இந்த விழா மாதிரி வந்து கொண்டாடுறாங்க, விழா முன்னெடுக்கிற மாதிரி. இது வந்து அண்ணனுடைய கொள்கையா? 11 மாசம் எதுக்குன்னா